அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கால ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பித்அத் என்று சொல்லக்கூடிய இந்த பாவமான விஷயம், நம்மை நரகத்தில் அழைத்து செல்லக்கூடிய இந்த காரியம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் தலைவிரித்து ஆடுவதை பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எனக்கு முன்பாக பேசிய பேச்சாளர்கள் கூட வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய பித்அத்துகளை, அதில் இஸ்லாமிய மார்க்கம் எதை சொல்லுகிறது எதை சொல்லவில்லை என்பதை வரிசையாக சொன்னார்கள். தொழுகையில் இந்தந்த பித்அத்தில் இருக்கிறது, நோன்புகளில் இந்தந்த பித்அத்தில் இருக்கிறது, ஜனாசாவில் இந்தந்த பித்அத்துகள் அமைந்திருக்கிறது, திருமணங்களில் இது போன்ற பித்அத்துகள் இருக்கிறது என்று சொல்லி வரிசையாக வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய பித்அத்துகளை, இதை நம்ம விட்டு களைய வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லி தந்தார்கள். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் கடைபிடிக்கக்கூடிய தொழுகை, நாம் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு, நம்முடைய வழிமுறையான திருமணம், இதில் நம்ம பார்த்தோம். ஆனால் இதையும் தாண்டி இன்றைக்கு கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? நாம் அன்றாட நம்முடைய வார்த்தைகளில் பழக்கிறோம்ல, இந்த வார்த்தைகளிலும் பித்அத்துகள் இன்னைக்கு நுழைந்திருக்கிறது. அதை நம்ம கவனிப்பதே கிடையாது, அதை பற்றி யோசிப்பதே கிடையாது. ஒரு மனிதரை பார்த்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா என்று சொல்லி நல்ல விதத்தில் எப்படி கேட்கின்றோம்? நல்ல முறையில் நல்ல சிந்தனையில் இருக்கும் பொழுது, நல்ல சந்தோஷமான நிலையில் இருக்கும்போது சாப்பிட்டீங்களா பாய், நல்லா இருக்கீங்களா அப்படி என்று யதார்த்தமாக எப்படி கேட்கிறோம்? அதே மாதிரி கோபத்தில் இருக்கும் பொழுது அவர் எப்படி திட்டுகிறோம்? எடுத்த உடனே ஒரு வார்த்தையில் திட்டுறோம்ல, அதே மாதிரி இன்றைக்கு வார்த்தைகளில் பித்அத்துகள் நுழைந்திருக்கிறது. இதை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, உதாரணத்துக்கு பார்க்கலாம். இன்றைக்கு திருமறை குர்ஆன் ஓதிய பிறகு மார்க்கத்தில் எதையாவது செய்யணும், எதையாவது சொல்லணும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினாங்களா? இல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் ஓதிய பிறகு இந்த துஆவை ஓதுங்கள் என்று சொன்னார்களா? எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுவது என்ன? திருமறை குர்ஆன் ஓதிய பிறகு ஸதக்கல்லாஹுல் அலீம் என்று சொல்ல வேண்டும், பின்பு திருமறை குர்ஆனை முத்தமிட வேண்டும் என்று சொல்லி இது போன்ற செயல்கள், ஏதோ ஒரு வார்த்தையில் ஸதக்கல்லாஹுல் அலீம் என்ற வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில விஷயங்களுக்கு நமக்கு கட்டளை இடுகிறார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற செயல்கள் செஞ்சீங்கன்னா அதற்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்ப அன்றாட நம்முடைய மனிதனுடைய இயல்பு என்ன? தும்முறோம். தும்மல் வந்தா என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அல்ஹம்துலில்லாஹ், பதில் சொல்லக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வரிசையா சொன்னாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த இடத்தில் நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அக்பர் என்ன? அல்லாஹ் மிக பெரியவன் என்றுதான் அர்த்தம், வேற எந்த பாரதூரமான அர்த்தம் கிடையாது. ஆனால் எதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் சொல்லி கொடுத்தார்களோ அதை தான் சொல்ல வேண்டும். எதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரவில்லையோ அதற்கு பதிலாக வேறு ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு வார்த்தை தானங்க என்று சொல்லி சொல்லக்கூடாது. நம்ம நினைக்கலாம், என்னங்க ஒரு வார்த்தை தானங்க, அல்ஹம்துலில்லாஹ்ன்றது அல்லாஹ் அக்பர் தானே சொன்ன, வேற எதுவுமா சொன்ன என்று நாம் கேட்கலாம். ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி, ஒரு வரியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் இருக்கிறதா? மார்க்கத்தில் இருந்தால்தான் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். நம்ம எல்லாம் தூங்கும் போது ஓதக்கூடிய ஒரு துஆவை ஓதுவோம். பரா பின் ஆசிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கும் போது ஓதக்கூடிய ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த துஆ என்ன? அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வாஹியா. இதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. இறுதியாக தொழுகைக்காக ஒழு செய்யும் பொழுது அதே மாதிரி ஒழு செய்து விட்டு வலதுபுறமாக திரும்பி இந்த துஆவை ஓதுங்கள் என்று சொல்லி பரா பின் ஆசிபுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள். எப்படிப்பட்ட துஆ அது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஹது ظஹரி இலைக் ரஹபத்தன் இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா இல்லா மின்க இல்லா இலைக் அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ நபிக்கல்லதி அர்ஸல்த. இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. உடனே சொல்லி கொடுத்தவுடன் சஹாபாக்கள் அதை அப்படியே கற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த துஆவை நான் ஓதி காட்டுறேன் என்று சொல்லி அந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தவுடன் இவர் ஓதி காட்டுறார். எல்லா துஆவையும் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தார்களோ ஆரம்பத்திலிருந்து அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் அதிலிருந்து இறுதி வரை சொல்லுகிறார். இறுதியாக சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கற்றுக் கொடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தது அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த. இறைவா, உன்னுடைய வேதத்தை நான் நம்புகிறேன், ஏற்றுக்கிறேன்.
ஒபி நபி கல்லதி அரசல்த, உன்னுடைய தூதரை அனுப்பி இருக்கிறாய், அந்த தூதரை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்க. இறுதியில் இவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்தில் ஒபி நபி கல்லதி அரசல்த என்பதற்கு பதிலாக ஒபி ரசூலி கல்லதி அரசல்த என்று சொல்லுகிறார். இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், தூதர் தான் என்ற அர்த்தம், நபியினாலும் ரசூல்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் சொன்னது என்ன, எந்த இடத்தில் நான் எதை சொல்லி கொடுத்தோனோ அதுதான் சொல்லணும். நபி என்று சொன்னேன் என்று சொன்னால் நபி என்று தான் சொல்லணும், அந்த இடத்தில் ரசூல் என்று சொல்லி மாற்றக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை அந்த இடத்தில் கண்டித்து, நான் எதை எப்படி சொல்லி கொடுத்தனோ அதை தான் நீங்கள் சொல்ல வேண்டும், இதை தாண்டி நீங்கள் இதை மாற்றவோ அதில் கூட்டவோ குறைக்கவோ கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு வார்த்தை தாங்க, ஒரே ஒரு அர்த்தம் தான், இரண்டுக்கும் ஒரே சேமான அர்த்தம் தான். ஆனால் அதையே மாற்றக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக ஒரு வார்த்தை தானங்க, இதில் என்னங்க இருக்கு என்று சொல்லி நாம் சொல்லிக் கொள்கின்றோம். இது பிதஅத்தான விஷயம். ஒரு வார்த்தை தான் நம்மை நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.